ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறோம். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் நம்மை சந்திக்க வைத்த தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 20வது வசனம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. என் ஜெபத்தை தள்ளாமலும். பிரியமானவர்களே, இந்த நாட்கள் லென்த் நாட்களுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஜெபத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அநேக பொருத்தனை எடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். வைராக்கியமாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பல விதத்திலே என் அன்பு தேவ பிள்ளையை தேவனை நோக்கி கெஞ்சி மன்றாடி கொண்டிருக்கிறோம். நம் சரீர பிரகாரமாக வருத்தப்பட்டாலும் வருத்தி கொண்டாலும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அதே வேளையிலே கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. இந்த ஜெப நாட்களிலே தேவ சமூகத்துக்குள்ளாக நாம் கர்த்தருக்கு விரோதமாய் காணப்படுகிற காரியங்களெல்லாம் விட்டுவிட்டு தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் நாம் ஜெபிக்கும் பொழுது, எப்படி தானியேல் தன் முன்னோருடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு ஜெபித்தானோ, அப்படியே நாம் ஜெபிக்கும் பொழுது தானியேலுக்கு உண்டான தானியேல் 9:23 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக நாம் நம்முடைய விண்ணப்பங்கள் ஏறெடுப்பதற்கு முன்பாக கர்த்தர் நமக்கு பதிலை கொண்டு வருவார். கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு காபிரியேல் தூதனை கர்த்தர் அனுப்புவார். உன் ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை தள்ள மாட்டார். கர்த்தருடைய கிருபை உன் கூட இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய ஜெபத்தை தள்ளாமல் இருக்கிற தேவனுக்கும் கிருபையை நம்மிலே வைத்திருக்கிற தேவனுக்கும் என் அன்பு தேவ பிள்ளையே ஸ்தோத்திரத்தை செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் கேட்கப்பட்டு ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார்னா அதோடு என்ன பண்ணுகிறோம்? வாயால் கூட நம்ம என்ன சொல்வது கிடையாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுவது கிடையாது. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவது கிடையாது. என் அன்பு தேவ பிள்ளை அதோடு மறந்து விடுகிறோம். அப்புறமேட்டு நமக்கு ஒரு பிரச்சனை போராட்டங்கள்னு வரும்பொழுது ஜெபிப்போம். அப்போ திரும்ப ஆண்டவரிடத்தில் பதிலை கேட்போம். முதலாவது என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நீ வாழ கற்றுக்கொண்டால் நிச்சயம் உன்னுடைய விண்ணப்பங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வேறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆண்டவர் எந்த பொருளை எடுத்தாலும் எந்த சூழ்நிலையிலும் பிதாவுக்கு முன்பாக அந்த பொருளையும் அந்த காரியத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி தான் சாப்பிட்ற உணவாக கூட இருக்கட்டும் பங்கிட்டு கொடுக்கிறார். இன்றைக்கு கூட என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அநேக கிருபைகளை செய்திருக்கிறார். இதற்காக நீ ரெகுலராக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்குள்ளா ஒரு திருமண நாளாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். துதித்தலோடு கூட அவர் சன்னதிக்கு முன்பாக என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஸ்தோத்திரத்தை செலுத்தி செலுத்தி கர்த்தரை துதிக்கும் பொழுது இன்னும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய தேவன் நம்முடைய கிருபையை, நமக்கு வைத்திருக்கிற கிருபையை நம்மை விட்டு விலகாமலே காத்து கொண்டு இருப்பார். ஆகையால் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு இன்னும் உறுதியாக சொல்கிறாரு, இன்னும் உறுதிப்பட சொல்லுகிறார். ஆகையால் தேவ சமூகத்துக்குள்ளாய் ஸ்தோத்திரம் செலுத்த கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்து நம்முடைய நாமத்தை, என் அன்பு தேவ பிள்ளை, இந்த பூமியில் பெருமைப்படுத்தும்படியாக, உன் பெயரை பெருமைப்படுத்தும்னு சொன்னார் இல்லையா, பெருமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஆகையால் ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க. ஒரு குழந்தை பிரதிஷ்டை, ஒரு திருமண நாள், ஒரு வீடு பிரதிஷ்டை, ஒரு பிறந்த நாள், இப்படி வருகிற நேரங்களிலே அதற்கென்று ஸ்தோத்திர பலி எடுத்து அதற்கென்று ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை வைத்து தேவனுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட என்னுடைய மனைவியினுடைய பிறந்த நாள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரியமானவர்களை, இப்படி தேவ சமூகத்துக்குள்ளாக ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் செய்கிற சின்னதோ பெரியதோ அந்த நன்மைகளை நினச்சி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ளாய் அதை கற்றுக்கொள்ளுங்க, கடைப்பிடிங்க. இந்த நாளிலிருந்து கடைப்பிடிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பலத்த காரியத்தை செய்வார். அல்லேலூயா. செபிப்போமா?
மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிசுத்தாவினர் ஒத்தாசுடன் செபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை ஆண்டவரே தள்ளாதவர், உம்முடைய கிருபை எங்களை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முற்றிலுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினால் எங்களை காத்துக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் ஜெபித்து காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த நாளில் பதில் வரட்டும். ஆண்டவரே, அதற்காகவே பிள்ளைகளை ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கட்டும். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வீராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா, திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பிறந்த நாளை கொண்டாடுகிற என் மனைவிக்காக நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே, ஒரு வயதை கர்த்தர் கூட்டி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையில், ஊழியத்தின் பாதையில், வேலை ஸ்தலத்திலும் ஆண்டவரே, சகல காரியத்திலும் உடைய மகளை கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம். மகளுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் கொடுக்க முடியாது செபிக்கிறோம். உடைய கிருபை மகளோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன். சுவாமி, உடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ளாம் முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இந்த நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் அப்படியே நான் ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, மனைவி உடைய கரத்தில் முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களை நான் ஆண்டவரை வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரை, நீடிய ஆயுளை கர்த்தர் கொடுத்து, ஆயுசு காலங்களை கர்த்தர் கொடுத்து வழிநடத்த முடியாது செபிக்கிறேன். இயேசு சுவாமி, நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முற்றிலுடைய கரம் கூட இருக்கட்டும். ஆவியானவரே, ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற, சபைகளுக்காக ஜெபிக்கிற, சபை மக்களுக்காக ஜெபிக்கிற, லென்த் நாட்களிலே ஆண்டவரே ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு ஆம் என்று பதில் கொடுக்க முடியாது ஜெபிக்கிற, ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் தாருங்கப்பா. நீங்கள் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே எல்லா ஸ்தோத்திரத்தையும் ஆண்டவரை, கனத்தையும் மகிமையும் ஆண்டவரே நாங்கள் செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.